ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி. இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. க்ரீன் சட்னி அப்படின்னா இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். நம்ம புதினா சட்னி நம்ம செஞ்சுருப்போம், கொத்தமல்லி சட்னி செஞ்சுருப்போம். பட் இன்றைக்கி இந்த புதினா மல்லியெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் புதினா ஸ்மெல் நல்லா குறைஞ்சி மைல்டான ஃப்ளேவரோட இட்லி தோசைக்கெலாம் அற்புதமாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு குக்கிங்க்கு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இதிலிருந்து லைட்டாக அந்த பொன்னிறமாகி வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மட்டும் இதை வறுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பர்ஃபெக்டான நல்ல டேஸ்டான சட்னி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக செவந்திருக்கு. இந்த டைமில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அப்படியே மொட்டாக உளிச்சு சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது. இந்த டைம் வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன பல்லாக இருக்கிறதுங்காட்டி பூண்டு கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கிறேன். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் எல்லா உணவுகளையுமே அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது தான். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 3 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக பச்சை மிளகாயெல்லாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை நாட்டு தக்காளி 2 எடுத்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஏன் புளிப்பு இருந்தும் நீங்கள் புளி சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்பீங்க. புளி சேர்க்கும்போது தக்காளியோட சுவைக்கும் புளியோட சுவைக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன தான் நம்ம தக்காளி சேர்த்தாலும் புளி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு சின்ன துண்டாவது புளி சேர்க்குறோம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கட்டு கொத்தமல்லி இலை, அந்த தண்டோடவே நல்லா கட் பண்ணி கழுவி சேர்த்துக்கோங்க. கூடவே புதினா இலை, அதுவும் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் அந்த அளவுக்கு மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோடவும் அருமையாக போகும். ஸோ எவ்வளோ தடவை நீங்கள் புதினா கொத்தமல்லி சட்னியெல்லாம் செஞ்சுருப்பீங்க. பட் இந்த மெத்தடில் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விடுங்க. மல்லித்தலை பயங்கரமாக வெந்து போயிடக்கூடாது, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு பாதி பக்குவத்துக்கு மேலே வெந்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் புளி பேஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த டைமில் புளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் புளியாக இருக்கிறதுனால அப்படியே வதங்குறப்ப போட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது எந்த சட்னியுமே, லைட்டாக தரதரன்னு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நான் எப்பயுமே ரொம்ப நைஸாக அரைக்கவே மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு சாதத்தோடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுத்து இது தாளிப்பு கொடுக்கறதுக்கு நல்லா சுடு எண்ணெயை காய வச்சுட்டு வந்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு கூடவே ஒரு கருவேப்பிலை, ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்ட் அண்ட் வாசனையான இந்த க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த க்ரீன் சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.